வாகரை மீயான்குளம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தமது மீள்குடியேற்றை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர் வீடுகளிலும் வேறு இடங்களிலும் நீண்ட காலமாக தங்கியுள்ள தம்மை விரைவில் மீள்குடியேற்றுமாறு வலியுறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மீயான்குளத்திலிருந்து 1985ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த தாம் இதுவரை மீள்குடியேற்றப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். 80ஆம் ஆண்டு நாங்க குடியேறினோம். 85 வரையும் இருந்து பயங்கரத்தினால நாங்க குடியேறி விட்டு போட்டு போனோம். எங்கட காணியே தாங்க. நான் மதுரங்குளத்தில் இருந்தேன். இந்த 30 வருஷ காலத்தையும் எங்களை போட்டு அழிக்காங்க. எங்களை சாராங்க இந்த பெயிலையும் பெண்ணையும் கஷ்டப்பட்டு நாங்க தீர்றோம். எங்களோட சொத்தை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு எவ்விதமான முடிவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு தர வேண்டிய சொத்தை தந்தாங்க. அப்படித்தான் நாங்க கேட்டுக்கிறோம். இதுவரைக்கும் இந்த காடு வழியும் அது வழியும் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே. ஆரெல்லாமையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவைய உடனடி அதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்குரிய இந்த காணிய திருப்பி ரீசெட்டில்மெண்ட் எங்களுக்கு பண்ணி இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு இந்த இதுல பாதிக்கப்பட்ட மகன் என்ற வகையில நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி ஃபாரூக் வருகை தந்தார். இதை நாங்கள் துரிதப்படுத்தும் விதமாக உரிய அதிகாரிகளுக்கு இவைகளை நாங்கள் எடுத்துச் சென்று மிக அவசரமாக இந்த மக்களை குடியேற்றுவதற்குரிய அந்த விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இது சம்பந்தமாக மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அதே போன்று வாகரை பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர்களை நாங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விடயங்களை ஆராயிருக்கின்றோம்.